வணக்கங்க. நான் அன்றைக்கி சௌசௌக்கா சாம்பார் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை குக்கரில் கழுவி எடுத்து போட்டுருவோம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருவோம். பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே காயை கட் பண்ணிடுவோம். சௌசௌக்கா தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். இப்போ தோல் நீக்கியாச்சு, குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. குக்கர் விசில் வந்துடுச்சு, 2 விசில் வந்துடுச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துருவோம். கொதி வரட்டும். கலந்து விட்டு மூடி வச்சுருவோம். கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கொதி வந்துடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் ஒன்றா போட்டுருவோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருவோம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொதி வரட்டும். கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌக்காவை உள்ள தட்டிடுவோம். அதுவும் கொதி வரட்டும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 150 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். கொதி வர வரையும் மூடி வச்சுருவோம். இப்போ கொதி வந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அடுப்பு சிம்மில் இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதி வந்துடுச்சு. ஓரளவு காய் வந்துருந்துச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டு விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்து பருப்பு நல்லா வந்துடுச்சு. 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ கொதிக்க வச்ச காயை உள்ளே ஊற்றிடுவோம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சு விட்டு கொதிக்க விடணும். கடாயை அடுப்பில் வச்சுருவோம். லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றுறதுக்கு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடிச்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். நல்லா செவந்து வரணும். செவந்து வந்துடுச்சு. கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ ரெண்டும் நல்லா செவந்து வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். புளி லாஸ்ட்டில் கரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து கரைச்சி உள்ளே ஊற்றுறதுக்கு கரைச்சிருவோம் நல்லா. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு புளி தண்ணி உள்ளே ஊற்றிடுவோம். தாளிப்பை உள்ளே ஊற்றிடுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி உள்ளே போட்டுருவோம். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.